பஞ்சப்பாண்டவன்னா யாரு மாமா? அந்த தேவடியா பசங்களை பத்தி பேசவே பேசாத. அந்த தேவடியா பசங்களை பத்தி கேள்வி கிடையாது. ஏன் மாமா? உன் உடலிலே உயிர் இருக்கு வரை தாய் மாமன் யார் உனக்கு? நீ மட்டும்தான் மாமா. தாய் மாமன் அர்த்தம் தெரியும் உனக்கு? தாய் மாமன் அர்த்தம் தெரியும் உனக்கு? எப்படி மாமா? தாய்க்கு ஒப்பானவன் தான் தாய் மாமன். மாமா தாய் தந்தை முகத்தை பார்த்ததே நான் பிறந்த நாள் பரவடைந்த நாளுடைய முகத்தை பார்த்து தானே வளர்ந்தேன். ஆனா உன்னை யாருக்கு கொடுத்து திருமணம் செய்ய தெரியுமா? யாருக்கு தந்துக்கிறீங்க? தேவடியாளுக்கு பிறந்த புள்ள காம்பாரு. அம்மா அப்படியெல்லாம் சொல்லாத மாமா. என்ன தவறல்ல தப்பல்ல மாமா. நல்லா பேசினே இருந்தீங்க. என்னம்மா சொல்றீங்க நீங்க? சொன்ன வாய குத்து உன்னை வைக்காத. நான் கேக்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லும். சொல்லு மாமா. ஒரு தேவடியா பையனுக்கு உன்னை கொடுத்துக்கான விஷயம் தெரியாம கொஞ்ச நேரம் வாய மூடின்னு இருக்கலாம் மாமா. பார்த்தா குறக்கா பேசுனீங்கன்னா அவ்வளவு அச்சு அப்படியே மாட்டுக்கறி வாசனை வரணும். இப்ப அவளுக்கு கலந்தாரி மாமா உனக்கு யாருக்கு கொடுத்துருவா செய்தாண்டா? ஒரு நாள் தினத்திலே பங்கும் பங்காளி என்றா வந்த பாண்டவரும் வேறொரு குட்ட ஒன்றாக இருந்தோம். ஒன்றாக ஒற்றுமையாக இருந்தீர்கள். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, 10 வயசுல பொங்கல் சண்டை ஏற்பட்டது. பங்காளி ஏற்பட்டது. அதற்கு முன்னாடி பாண்டவரும் வேறொரு குட்ட ஒன்றாக இருக்கும் பொழுது ஒரு நாள் தினத்திலே அப்பேற்பட்ட அர்ஜுனுக்கும் அன்னிக்கும் அந்த தேவடியாளுக்கு போந்துச்சு. அவர் 2 பேருக்கு அதை போட்டிக்கும் அந்த தேவடியாளுக்கு போந்த ஒரு புள்ள. அது அவனுக்கு தான் போந்ததா யாருக்கு போந்தது தெரியல. அந்த தேவடியாளுக்கு போந்த புள்ளைய தந்து உனக்கு கொடுத்தோம். எனக்கு காது கேட்காது. உனக்கு ஒன்னதான் அந்த காது கேட்காது போடுவா. அப்படியே அள்ளி பெற்ற மைந்தன் குலதடைக்கு உன்னை கொடுத்து திருமணம் செய்து வைக்க. ஆனா உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளா இருந்தாலும் பாண்டவருக்கு நாடு தரமாட்டேன் என்று பஞ்சா பணாதிபதிகளை காட்டிலே ஓட்டி வைக்க காடாவனாசத்தில் இருக்க பாண்டவர்கள். ஆனா உன்னை எப்பொழுது திருமணம் முடித்து அப்பேற்பட்ட குலதடைக்கு திருமணம் செய்து வைத்தானோ அண்ணனுக்கு 8 வயது, உனக்கு 5 வயது திருமணம். உனக்கு 5 வயது, எனக்கு 5 வயது. குலதடைக்கு 8 வயது திருமணம். 8 வயதா? ஆமா. இந்த நாட்டை கேட்ட நாட்டை நான் தருவேனா மாட்டீங்க? இந்த சொத்துல ஒரு பிடி மண்ணை தர மாட்டேன் தெரிவித்தவன் அப்பேற்பட்ட பாண்டவரை காணத்திலே ஓட்டினேன். ஈக நாட்டது கூட இப்போ பொண்ணை கொடுத்துட்டான். பொண்ணை கொடுத்துட்டு வரதட்சணை கேட்டா யார் வீட்டு சொத்தை கொடுக்குது? நம்ம வீட்டு சொத்தை தான் கொடுக்கணும். யார் வீட்டு சொத்தை? நீ சம்பாதிச்சா இல்ல உம்மா சம்பாதிச்சல? எவடி சம்பாதிச்சா? அடி போத மூஞ்சா போத. இது யாருடைய சொத்து? உன்னுடைய சொத்து. இந்த சொத்தை அபகரிக்கிறவன் யாரு? நீ மட்டும்தான். நான் உயிர் உள்ள வரை இந்த நாட்டிட ஒருவனை ஆள வேண்டிய தவிர ஒரு பிடி மண்ணை ஒருபோது தரமாட்டேன். நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னா ஆச்சு, இல்லை என்றால் மூச்சு போச்சு. கலந்தாரி இப்பொழுது நான் தினத்திலே உன்னை மாலையிட்ட கணவன். ஏன்னா தங்கை பிள்ளை என்று உன்னை அத்தனை வளர்த்தது கிடையாது. எண்ணுக்கு பிறந்தது என் வயிற்றுல பிறந்தாலும் தங்கை வயிற்றுல பிறந்தாலும் ஒன்றுதான். ஒரு பெண்ணு பெண்ணுதான். உன்னை என் தங்கச்சி பொண்ணா உன்னை வளர்க்கல, என் பொண்ணாதான் உன்னை வளர்த்த. தாயை போல தந்தையை போல வளர்த்திருக்க. பெற்றெடுத்தது உன்னுடைய பெற்றெடுத்த தாய் தந்தையா இருந்தாலும் வளர்த்த ஆளாக்கிறது யாரு? நீர் இல்லை என்றால் நான் இப்படி வளர்ந்திருக்க முடியாது. யாருக்கு பேசணும்னு இப்ப தெரியணும். ஆமா அடியாவிடா. ஆனால் நான் தினத்திலே மாலையிட்ட கணவனும் நானும் உன் வீட்டு அருகாமல் வரோம். எங்க வந்திருக்கலாமா? உன் வீட்டு அருகாமல் உன் மாலையிட்ட கணவனும் இப்பேற்பட்ட தாய் மாமனாகப்பட்ட உன் வீட்டு அருகாமல் வந்தான். முதலாகவே ஜலமாகப்பட்டது கொண்டு வந்து ஜலத்தை குடித்து உள்பூர்வமாக வா என்று யாரை இழைப்பார்? ஆயிரம் தாய் மாமன் உறவு இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன், என் கோபத்துக்கு ஆளாவாத. நான் கேக்குறது கரெக்டா சொல்லு மாமா. உன் வீட்டு அருகாமல் இருவருமே வந்த பிறகு ஜலத்தை கொண்டு வந்து முதல்ல யாருக்கு கொடுத்து உள்புறமாக அழைப்பேன். முன்னாடி யாருக்கு கொடுப்பேன்னு சொல்றேன். தண்ணி யாருக்கு கொடுப்பாது சொல்லு மாமா. தாய் தந்தை இருந்தாலும் தாய் மாமன் இருந்தாலும் பாடை
வரையிலே ஆமா எல்லாத்துல கஷ்டத்துல துன்பத்துல துயரத்துல இருப்பவர் யார் மட்டும் தெரியும்? ஒருவர் மட்டும் தெரியுமா? கட்டிய கணவர் மட்டும்தான். அதனாலே என்னை மாலையிட்டு இருப்பார். என் தொட்டு தாலி கட்டிய கணவருக்குத்தான் ஜலம் கொடுத்துடுது. யாருக்கு உனக்கு கொடுக்க மாட்டோமா? தொட்டு தாலி கட்டின கணவனுக்கு மாலையில வரவேற்று அவர் மனம்னு ஒரே ஜலம் கொடுப்பேன் மாமா. தாலி கட்டணும்னு தான் முதல்ல தண்ணி கூட பண்றேன். ஆமா, அப்ப குழந்தைல இருந்து வள தாள் ஆக்கணும்னா எங்க போட்டேன். ஆயிரம் இருந்தாலும் யாரு கட்டிய உறவு வந்து எப்பொழுதுமே விட்டு போகாது மாமா. இப்போ அந்த அம்மா சொன்னதுக்கு நான் சொல்றேன் பாரு. இப்போ கல்யாணம் ஆன விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியாது. யாரு சொல்லி உனக்கு தெரியும்? இப்போது நீ சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிந்து விட்டது. ஒருவேளை நான் சொல்லாம இருந்துட்டாக்க அந்த கல்யாணம் ஆன விஷயம் தெரியுமா உனக்கு? தெரிந்திருக்காது மாமா. தாய் மாமா உறவன்னாவே தாய்க்கு ஒப்பானவன். பெத்த தாய் கூட அது போல வளர்க்க மாட்டான். அது போல உன்னை வளர்த்து ஆளாக்கிறான். கணவனுக்கு முதல் செலவா? ஆமா. மறுபடியும் கேக்குறேன், எனக்கு தருவியா உன் கணவனுக்கு தருவியா? மாமா, என் கணவருக்கு தான் ஜலமருந்து கொடுத்து விடுவேன் மாமா. அவர் நாய தீர ஜலமருந்து கொடுத்து விட்டு பிறகு உனக்கு தருவேன். மாமா வல்ல கம்பீரமுல்லே மாமா வல்ல கம்பீரமுல்லே ஓ மாமாவே மனது வாடி மனது வாடியா சொல்லவோ எடையழைத்தே மாமா சொல்லவோ எடையழைத்தே மாமா சுகமது அறியன் பாவி பொல்லாத காலந்தானோ மாமா பொல்லாத காலந்தானோ இந்த பூவாயால் மாமா உல்லாசமானதில்ல மாமா ஒளிந்தி பொழுது ஓய் மாமா
மாமா 1000 இருந்தாலும் மாமா மூடி வாய் தடுத்து செல்வார் நீதி எடுத்து செல்வார் உண்டு நீங்கள் செய்வது பாவம் மாமா உனக்கு பாவம் நான் செய்வது பாவமா எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல தடுக்கிறதுக்கு ஆள் இல்ல எடுத்து செல்வதற்கு ஆள் கிடையாது இப்படியே காரி ஊனிறாங்க எருமாடு மாதிரி தடுத்து நிற்பதற்கு ஆள் கிடையாது மாமா மாட்டுக்கறியா எவ்வளவு கொண்டா குசு தூக்கி விட்டுருங்க அகுர்டே தமிழ்நாடு இல்ல என்ன சொல்லி மாமா தடுத்து சொல்வார் வயதிலிருந்து உன்னை பெற்றெடுத்தது உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையா இருந்தாலும் வளர்த்தாராக்கிறது யார்? நீ மட்டும் தான் மாமா. அஸ்திராபுரி கோட்டை எத்தனை போல சிம்மாசனம் இருந்தாலும் சரி, ஆமா, உன்னை மார்பீது போட்டு வளர்த்தாராக்கிறவன் தாயை போல காப்பாற்றி பேணி காத்து வைத்திருக்கின்றீர்கள் மாமா. தாயாகப்பட்ட பேர்பட்ட திருச்சடை மாதிரி துரியோதன் என்றா இந்த அஸ்திராபுரத்தை யார் ஆள வேண்டும் என்று தெரிவித்த பொழுது என்னுடைய அண்ணன் துரியோதனன் மட்டும்தான் சிம்மாசனத்தை அமர வேண்டும், இந்த நாட்டு அண்ணன் மட்டும்தான் ஆள வேண்டும் என்று தெரிவித்தார் என் தங்கை. என் தங்கை வயிற்றில பிறந்த நீ தேவடியா? உடலிலே ஓடக்கூடிய ரத்தம் என் தங்கை ரத்தம் தானா? ஒருவனுக்கு கயிற்றை நீட்டி விட்டா அவன் நல்லவனோ கட்டவனோ மாமா. சரி, உலகத்தில் பேசுவார்கள் பேசுவார்கள் இருந்தாலும் அவனுடைய வாழ்வதுதான் குடும்பத்திற்கு நல்லது மாமா. ஏண்டி இப்படியும் தெரிஞ்சிருந்தா சொத்துல பாகம் வரும்னு தெரிஞ்சிருந்தா ஆமா, இந்த தேவையான நானே விஷயம் வந்தேன் விட்டுறியா கேட்டு போயிட்டான். சும்மாதாங்குது ஜனம். உன்னை பெற்றெடுத்தது உன் தாய் திருச்சடை மாதிரி. என் உடலிலே ஓடக்கூடிய ரத்தம் தான் உன் தாய் உடலிலே ஓடக்கூடிய ரத்தம். உன்னை பெற்றெடுத்தாலே அவள் உடம்பிலே ஓடக்கூடிய ரத்தம் உன் உடம்புல ஓடுதா இல்லையா? ஓடுகின்றது மாமா. ரத்தம் தான் ஓடுதா? சொல்லு. இவ சூத்து பாயா பாட்டு பாடினா கூட தேட பாடி மாட்டேன்றான் பாரு அவன். என்னை விட்டு விடுங்கள் மாமா.
உன்னை விடு ஒரு போதும் உன் உயிரை எடுத்துக்கணும் தவிர அடுத்தது கிடையாது. இப்பேற்பட்ட துரதையோட சக்கரவர்த்தி கண்ட அந்த ஈரழிய பல்லால் லோகம் எடுங்கும் அப்பேற்பட்ட என்னிடத்தில் பார்த்து ஐயோ அடித்தார் அடிமந்தரல்லா என்னை கண்டா இந்த ஈரழிய பல்லால் லோகமும் சரி ராஜாத்தி சரி அடித்தார் அடிமந்தரல்லா